எல்லாருக்கும் நமஸ்காரம். இந்த எபிசோட்ல உப்பு சீடை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். உப்பு சீடைக்கு என்னென்ன சாமான் வேணுங்கிறத இப்போ பார்க்கலாம். இது பச்சரிசியை மிஷினில் கொடுத்து பவுட்ரு பண்ணி அதை வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். உளுந்தை வறுத்து மிஷினில் கொடுத்து திரித்து எடுத்து வச்சுருக்கேன். உப்பு, பெருங்காயம், வெள்ளை எள்ளு, தேங்காய், பொரிக்கிறதுக்கு எண்ணெய், வெண்ணெய். இந்த கப்பால் 1 கப் மாவு வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இது 100 கிராம் அளவு. இந்த ஸ்பூனால் 2 ஸ்பூன் மாவு உளுந்து மாவு எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் வெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு, 2 டீஸ்பூன் தேங்காய், பொரிக்கிறதுக்கு எண்ணெய். பச்சரிசியை மிஷினில் கொடுத்து அரைச்சி ஆற போட்டு சலித்து வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். வறுக்கிறது நல்லா சிவப்பாக வறுக்கணும். பிடிச்சி போட்டு பார்த்தா கோலம் போட வரும். அதுதான் இதோட பதம். இது உளுத்தம்பருப்பை நல்லா வறுத்து மிஷினில் கொடுத்து திரித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மாவு எப்படி பிசைறதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த எல்லா மாவையும் போட்டுருக்கேன். 2 ஸ்பூன் உளுந்த மாவு, வறுத்து திரிச்ச உளுந்த மாவு, தேங்காய், பெருங்காயம், வெள்ளை எள்ளு, உப்பு தேவையான அளவு, வெண்ணெய். இந்த ஸ்பூனால் 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன். எல்லாத்தையும் போட்டு இப்போ நல்லா கையால் கலந்துக்கணும். வெண்ணெய் நல்லா இந்த 1/2 கப்புக்கே 1 ஸ்பூன் இதால் எடுத்துக்கலாம். தாராளமாக எடுத்துட்டா வெண்ணெய் நிறைய எடுத்துனா நல்லாயிருக்கும். 1/2 கப்புக்கு 2 ஸ்பூன் உளுந்த மாவு, 1 ஸ்பூன் வெண்ணெய் எடுத்துட்டுருக்கேன். இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு அப்புறம் தண்ணி விட்டு கெட்டியாக பசஞ்சு வைக்கணும். இதில் ஒரு 40-50 சீடை வரும். சீடை நம்ம உருட்டுற பொறுத்து, சின்ன சின்னதாக உருட்டினா 40-50, பெருசாக உருட்டினா 30, அந்த மாதிரி நம்ம சைஸ் என்ன மாதிரி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு கிடைக்கும். இப்போ இது நல்லா கலந்துட்டேன். கலக்கும் போதே நல்லா வாசனை வருது. கொஞ்சம் கொஞ்சமாக ஜலத்தை விட்டுண்டு பிசையணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஜலத்தை விட்டுண்டு கலந்துக்கணும். இதை கெட்டியாக மாவு இருந்தால் எண்ணெய் குடிக்காது, சீக்கிரம் காஞ்சிரும் உருட்டி வச்சது. கொஞ்சமாக ஜலத்தை விட்டு பிசைஞ்சு பார்த்துன்னு தான் விடணும். இப்போ பாருங்கள், இந்த மாவு பதம் இப்படி இருந்தாலே போகிறோம். இன்னும் கொஞ்சம் இதில் ஜலத்தை விட்டால் சீடை காஞ்சிக்காது. இந்த மாவு கெட்டியாக இந்த மாதிரி பசைஞ்சுக்கணும். இப்படி எடுத்து உருட்டினா உருட்டை வருது இல்லையா, இந்த மாதிரி பசைஞ்சுன்னா போகிறோம். இதுக்கு மேலே இதுக்கு ஜலம் விட வேண்டாம். இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போகிறோம். இதுக்கு மேலே இதுக்கு ஜலம் விட வேண்டாம். இது மாதிரி இருந்தாலே போகிறோம். இந்த பாருங்கள், இது நல்லா உருட்ட வரும். நான் இப்படியே உருட்டிடலாம். இந்த மாதிரி உருட்டணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி உருட்டினா முழுன்னு வரும். அப்படி வேண்டாம். இப்படி சும்மா இப்படி எடுத்துட்டு இப்படியே கைனால் பண்ணாலே போகிறோம். பிடிச்சாப்பில் எடுத்துட்டு அதை விரலால் உருட்டினாலே உருட்ட வரும். இப்போ முதல்ல பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டேன். எப்போவுமே பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு ஆரம்பிக்கிறது தான் எல்லாரோட வழக்கமும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருட்டுங்க. இந்த மாதிரி தான் உருட்டணும் சீடை.
எடுத்து ஒரு அமுக்கிட்டு இப்படி உருட்டினா அது உருட்டை வரும். இப்படி உருட்டினா போதும். அப்படின்னா தான் உள்ளதெல்லாம் வேகும், இல்லைன்னா உள்ள மாவாக இருக்கும். இப்போ இது உருட்டி முடிச்சாச்சு. இதை 2 ஏடா அடுப்பில் எண்ணெயை காய வச்சுட்டு வந்திருக்கேன். 2 ஏடா இதை நம்ம போட்டு எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் நல்லா காய வச்சுருங்க. காய வச்சுட்டு அடுப்பை ஸ்லோவில் வச்சுட்டு ஒரு சின்ன பீஸ் போட்டு பார்க்கணும். மேலே வந்துடும். போட்டோன்னே மேலே வந்தால் எண்ணெய் காஞ்சிருக்கிறதுக்கு அர்த்தம். அப்படியே ஒரு தட்டு நிறைய உள்ளதை ஃபுல்லாக அதில் போட்டுட்டு 1 நிமிஷம் விட்டுட்டு கிளறணும். உடனே கிளறக்கூடாது. சீடையை போட்டுட்டு இப்போ பாருங்கள். உங்களுக்கு போட்டோன்னு பொங்கின்னு வந்துடும். 1 நிமிஷம் விட்டுறணும். அப்புறமா அதை லைட்டாக அப்பப்போ கிளறி விட்டுருக்கணும். சீடைன்னா கொஞ்சம் நேரம் ஆகும் வேகிறதுக்கு. பொறுமையாக இருந்தால் பண்ணணும். ஆனால் இது வெடிக்காது. இந்த ப்ராசஸில் பண்ணினா சீடை வெடிக்காது. கட்டி இல்லாமல் உருட்டணும். கலந்துக்கிறதும் நம்ம நல்லா கலந்துட்டு இந்த மாதிரி உருட்டி போட்டால் யார் வேணாலும் சீடை பண்ணலாம். எஸ்பெஷலி நியூ கமர். இந்த நுரை மாதிரி உள்ளது ஃபுல்லாக அடங்கி பிளெயினாக எண்ணெய் தெரிகிற வரை நம்ம அப்பப்போ லேசாக இப்படி கிளறி விட்டுட்டே இருந்தால், ரொம்ப கிளறாமல் அப்பப்போ கிளறினா சீடை உடையாமல் இருக்கும். நல்லா வெந்தப்புறம் கிளற ஆரம்பித்தா சீடை உடையாது. ஆஃப் பாயிலில் நம்ம கிளற ஆரம்பித்தோன்னா சீடை உடஞ்சி போயிடும். எல்லாருமே உப்பு சீடை அப்படின்னா பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. யார் வேணாலும் பண்ணலாம். அதில் மெயினாக பதம்தான் இருக்குது. அரிசி மாவை வறுக்கும்போது நல்லா அதை வறுத்துருக்காங்கிற பதம் பார்க்குறதுக்கு எடுத்து கோலம் மாதிரி நம்ம போட்டு பார்க்கலாம். பிளெயின் பச்சை மாப்பிடி அரிசி மாலாம் கோலம் போட வராது. வறுத்த மாவை எடுத்து கோலம் போட்டால் கோலப்பொடி மாதிரி கோலம் போட வரும். அதுதான் அதுக்கு பதம். உளுந்து வறுத்து மிஷினில் கொடுத்து திரித்து வச்சிடோன்னா உளுந்து மாவு எத்தனை நாள் வேணாலும் வெளியிலே வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சா 1 வருஷம் கூட வச்சுக்கலாம். அந்த உளுந்த மாவை எடுத்து வேணும்னா டாங்கர் பண்ணிக்கலாம். இந்த ஸ்ரீ ஜெயந்தி டயத்தில் நம்ம உளுந்தை வறுத்து திரித்து மாவு வச்சுக்கிறோம். அது எப்போவுமே நிறைய தான் இருக்கும் மிச்சம். உழக்கு வறுத்து திரித்தாலும் நிறைய மிச்சம் இருக்கும். அதை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வச்சுருந்து இந்த மாதிரி எப்பாவது பண்ணணும்னு நினச்சாலும் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. 1 மாதம் வேணால் வெளியில் வைக்கலாம். அதுக்கப்புறம் வெளியில் வச்சுருந்தீங்கன்னா வண்டு வந்துடும். அதனால் அதை ஒரு கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா எப்போ வேணுமோ வத்த குழம்புக்கு இந்த மாதிரி டாங்கர் பண்ணி சாப்பிட்லாம். அது தயிர் பச்சடி மாதிரின்னு சொல்லலாம். அதை அப்போக்கிப்போ உங்களுக்கே தெரியும் நுரை நிறைய அடங்கின்னு வருது. கலரும் மாறிண்டு வருது பாருங்கள். எண்ணெய் அவாவா இஷ்டம். தேங்காய் எண்ணெயிலையும் பண்ணலாம், ரீஃபைண்ட் ஆயிலையும் பண்ணலாம். சில பேர் இதே நல்லெண்ணெயில் பண்ணுவான்.
ஹெல்த்துக்கு நீங்கள் என்ன வேணாலும் இது யூஸ் பண்ணிக்கலாம். கடலை எண்ணெயிலையும் பண்ணலாம், ரீஃபைண்ட் ஆயில்லையும் பண்ணலாம், தேங்காய் எண்ணெயிலையும் பண்ணலாம், பியூர் நல்லெண்ணெய் அதுலேயும் பண்ணலாம். நல்லெண்ணெயில் பண்ணினா பொங்கி பொங்கி வந்துட்டே இருக்கும். அது கொஞ்சம் பார்த்து பண்ணணும். ரீஃபைண்ட் ஆயில் கடலெண்ணெய் ஓகே, நார்மலாக பண்ணுற மாதிரி நம்ம பண்ணிடலாம். தேங்காய் எண்ணெய் கூட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நல்லெண்ணெயில் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணணும். பொங்கிண்டே இருக்கிறதுனால அது காஞ்சிருத்தா என்னங்கிறது நமக்கு தெரியாது. கூடி மட்டும் சிம்மிலே வச்சு பண்ணுங்க. அப்படின்னா தான் உள்ளே வந்து வேகும். ஹையில் வச்சு பண்ணினோன்னா வெளியில் வெந்து சலசலன்னு சத்தம்லாம் வந்துடும், எடுத்துருவோம். ஆனால் உள்ளே உடச்சி பார்த்தா மாவாக இருக்கும். அதனால் கொஞ்சம் மீடியத்துலேயோ சிம்மிலே வச்சு கொஞ்சம் பொறுமையாக தான் இது பண்ணணும். இப்போ முக்கால்வாசி வெந்துருத்து, சத்தமும் சலசலன்னு வருது. இன்னொரு ஒரு 2 நிமிஷம் இருந்தால் எல்லாம் வெந்துடும். அது வரை கொஞ்சம் கிளறி விட்டுட்டு இருந்தால் இந்த வெள்ளையாக உள்ளது சிவப்பாக உள்ளதாக ஈக்குவலாக ஆகிடும். மாறி மாறி ஒரே இடமா வேகாமல் கொஞ்சம் கிளறி விட்டுருலாம். இன்னும் நல்லா சத்தம் வருது பாருங்க. இன்னொரு 2 நிமிஷம் வச்சு எடுத்தால் சீடை சிகப்பாக இருந்தால் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ஒன்றும் ஆகாது, சிக்கு வாடையெல்லாம் வராது. இந்த சத்தம் எப்படி வருது பாரு, சலன்னு. இதுதான் வெந்ததுக்கு அடையாளம். இன்னும் கொஞ்சம் இந்த சவுண்டெல்லாம் இந்த இது நுரையெல்லாம் அமுங்கணும். இப்படி நம்ம அது நல்லா வெந்துருத்தான்னு பார்க்குறதுக்கு ஒரு சீடையை எடுத்துட்டு இப்படி தட்டி இப்படி உடச்சி பார்த்தோன்னா உள்ளே வந்து உங்களுக்கு மாவே இருக்காது. அந்த மாதிரி இருக்கிற வரை நீங்கள் போட்டு எடுத்துக்கணும். அது ஒரு ட்ரையல் தான், வெந்துருத்தான்னு பார்க்குறது. நல்லா வெந்துருத்து கன்ஃபார்மாக உங்களுக்கு தெரியணுன்னா ஒரு சீடையை எடுத்து போட்டு பார்த்துட்டு இப்படி கையால் அடித்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து வெந்திருக்கா மாவாக இருக்கான்னு உங்களுக்கே தெரியும். மாவு மாதிரி இருந்தால் ஒரு 2 நிமிஷம் விட்டுரும். வெந்திருந்தால் எடுத்துடலாம். இது ஆல்மோஸ்ட் வெந்துருத்து, நன்னாவே வெந்துருத்து. நான் எடுத்துட்றேன், அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு. பாருங்கள், போடும்போது சத்தம் இப்படி வரணும். இதுதான் சீடை வெந்ததுக்கு அடையாளம். இந்த வெள்ளை எள்ளு போட்டிருக்கிறதுனால அது கொஞ்சம் எண்ணெயில் பிரிஞ்சு வந்திருக்கு. வெள்ளை எள்ளு ஆப்ஷன். எள்ளு உடம்புக்கு நல்லது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.